Hi friends, வணக்கம் and welcome back to our channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கோவில் vlog தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு தான் நம்ம வந்து கோவிலுக்கு போக போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போஸ்ட் போட்டாச்சு, வளகாப்பு வீடியோ. அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம போகிறது காளி குமாரசுவாமி கோவிலுக்கு தான் போக போகிறோம். இந்த கோவில் மோஸ்ட்லி திருப்பூரில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கும் ஆல்ரெடி தெரியும், ஆனால் நான் இது முடிக்கும் போனதில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன். உள்ளெல்லாம் பார்க்கிங்க்குனே காருக்கு பைக்கு தனித்தனியாக அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நாங்கள் போனது வந்து முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால அவ்வளோ கூட்டம். ஆல்ரெடி கோவிலுக்குள்ளே பாடிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அப்படியே வண்டியெல்லாம் கொண்டு போய் சைடில் பார்க் பண்ணிவிட்டு தம்பியை வந்து மாமா தூக்கிக்கிட்டாங்க. கோவிலுக்கு பின்னால் வந்து குளம் மாதிரி இருக்கும். அந்த குளத்தில் தாமரைப்பூலாம் முதல்ல பூத்துருக்கும், நான் பார்ப்போம். அப்புறம் அண்ணாவும் அண்ணியும் அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க. இந்த கோவிலுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட கொடுத்து வச்சவங்க வேறு யாருமே இல்லைன்னு சொல்லணும். எனக்கு அந்த விஷயத்தில் என்னமோ கொடுப்பனை இல்லை, ஆனால் மாமா அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே லக்கின்னு தான் சொல்லுவேன். மாமாவும் அண்ணாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, சொல்கிறதுக்கு அளவே இல்லை, அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நானும் அண்ணியும் வந்து ஒரே காலேஜில் தான் படித்தோம். அவங்க வந்து என்னோடய சீனியர். ஆனால் எங்களோட லவ்க்கு வந்து அண்ணி வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட தான் போய் சொல்லுவேன். அவங்களும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவங்க வந்து லவ் கம்ஸ் அரேஞ்ச் மேரேஜ், நாங்கள் வந்து லவ் மேரேஜ். எங்கள் சேனலில் ஆல்ரெடி நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி திருப்பூரில் இருக்கிற எல்லா கோவில் vlogs பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போயே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நாங்கள் போடுற எல்லா vlogsமே உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் திருப்பூரில் தான் இருக்கீங்க அப்படின்னா திருப்பூரில் என்னென்ன கோவில்லாம் இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க.
நாங்கள் அப்படியே கோவிலுக்குள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே ஒரு அழகான பிளேஸ் இருந்துச்சு. சரி தம்பியும் பாப்பாவையும் அங்கே நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் நாங்களும் குரூப்பாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அழகாக இருந்துச்சு அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கே. சரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம், வேறு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரி வண்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இப்போ இங்கே நின்று என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாமா வந்து கீழே உளுந்து சாமி கும்பிட சொன்னதுக்கு நான்லாம் குனிய மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்போன்னு இல்லை, எப்பயும் அப்படித்தான். அவங்க வந்து குனியறதுக்கே கஷ்டப்படுவாங்க ரொம்ப. அப்படியே இந்த கோவிலோட ஓவர்வியூ காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நீங்கள் இதுக்கு முன்னால் இந்த கோவிலுக்கு வரல அப்படின்னா மறக்காமல் ஒரு விசிட்டை போட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது கோவில். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு கோவிலுக்குலாம் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே அந்த கோவிலில் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் எங்கள் வீட்டுக்கிட்ட கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னால் நாங்கள் போட்ட வளகாப்பு வீடியோவில் நாங்கள் வந்து சொல்லியிருப்போம். அங்கே கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால வெளியே கடலாக இருந்துச்சு. அண்ணா வந்து தம்பிக்காக அழகாக ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாங்க. அந்த சுத்துமுல்ல அந்த மாதிரி பொம்மை வாங்கி கொடுத்தாங்க. அதை என்னடானா வண்டியில் ஏறுறதுக்குள்ளே பிச்சு நாராக ஆக்கிட்டான். அப்புறம் அங்கேருந்து அன்னதானம் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கடைசியாக நாங்கள் வந்து அன்னதான சாப்பாடு மாரியம்மன் கோவில் திருவிழா எங்கள் ஊரில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அங்கே தான் கடைசியாக சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் அன்னதான சாப்பாடு சாப்பிட்றோம். எப்படி தான் டேஸ்ட் வருதுன்னு தெரியல. இந்த அன்னதானத்தில் போடுற சாப்பாடுலாம் தனி டேஸ்ட்டாக இருக்குது. அது எப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில்